ஜாதகம் பார்க்க வர்றவங்க, நான் ஜோதிடம் படிக்கலாமா சார், நாங்க ஜோதிடம் கற்கலாமா சார் அப்படின்னு கேட்கிறவங்களும் உண்டு. ஜோதிடம் படிப்பதற்கு எந்த தகுதியுமே தேவையில்லை. ஆர்வம் முதல்ல இருந்தா போதும். யாரா இருந்தாலுமே ஆர்வம் முதல்ல இருந்தா போதும் ஜோதிடத்தை அறிவதற்கு. சரிங்களா? அதை தொழிலா எடுத்து அதுல பணம் சம்பாதிப்பதற்கு கிரக நிலைகள் நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஜோதிடம் கற்கணுங்கிற ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தாராளமா ஜோதிடம் கத்துக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எவ்வளவோ அவ்வளவே உங்களுக்கு ஜோதிட ஞானம் புலப்படும். இதுதாங்க பேசிக். கேது, குரு, ராகு இதெல்லாம் அடுத்த பட்சம்தான் ஜோதிடத்துக்கு. முதல்ல புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்களுக்கு ஜோதிடம் புலப்படும். கணக்கு தான் ஜோதிடம். அந்த கணக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பரம்பொருள் அனுமதித்திருக்கிறதோ அது மட்டுமே உங்களுக்கு உள்ளே வரும். இதுதான் உண்மை. புதன் உங்க ஜாதகத்துல எந்த லெவல்ல வலுத்து 2ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துல உங்களுக்கு தொடர்பு கொள்றாரோ அதை உங்களுக்கு தொழிலா செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். இதுல குரு, கேது இவங்கெல்லாம் எங்க இருந்து சார் வந்தாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ். சரிங்களா? கேது, குரு இவங்கெல்லாம் அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. ஜோதிட ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இவங்க எல்லாருமே. ஆன்மீக ரீதியா ஜோதிடத்தை அணுகக்கூடியவர்கள் இந்த குருவும் கேதுவும். அதனாலதான் நான் ஒரு சில எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், கிரக சேர்க்கைகள்ல தனிச்சு கொஞ்சம் விலகின நிலையில இருந்துச்சுன்னா அந்தந்த கிரகம் அதனுடைய தன்மையை கரெக்டா செய்யும். ரொம்ப குருவோட போய் க்ளோஸா கேது இணையிறது, குருவோட க்ளோஸா போய் புதன் இணையிறது, குருவை புதனை குரு பாக்குறது, இதெல்லாம் ஆன்மீகத்தை மிக்ஸ் பண்ணி விட்டு சாட்டிஸ்ஃபை ஆக வச்சிரும். இதுதான் விதி அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு கோயில்ல குறி சொல்றவங்க இந்த எப்படி சொல்றது, பரிகாரங்கள் நிறைய சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களை நம்ப வச்சு. குரு கொடுக்குற ஜோதிடமும் கேது கொடுக்குற ஜோதிடமும் அதுதான். ஆனா உண்மையிலே ஜோதிடம்ங்கிறது முழுக்க கணக்கியல் சமன்பாடு தான். எங்க எந்த கிரகம் நின்னா என்ன பலன் தரும்னு கணக்கு போட்டு கணிக்க தெரியணும். சரிங்களா? அப்பத்தான் அதுதான் உண்மையான ஜோதிடம். அதுதான் ரியல் ஜோதிடம். புதன் கொடுக்கக்கூடியது. குருவும் கேதுவும் இதுக்கு சப்போர்ட் ரோல்ஸ். ராகு சாஸ்திர கல்வியை கொடுக்கிறவர். அவர் நிறைய பேருக்கு தெரியாது ராகு ஜோதிடத்துக்கு சம்பந்தமா. ஜோதிடர்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ராகு ஜோதிடத்தில் முக்கிய பங்கு வகிப்பவரே ராகு தான். ஏன் அப்படின்னா, காலங்காலமா மூல நூல்களை எழுதி வச்சுட்டு நிறைய விஷயங்களை நம்ம ஞானிகள் அப்பப்பெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படி இப்படி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அத உலகத்துக்கு வெளியில கொண்டு வர்றது யார் தான்? ஜோதிடர்கள் கொண்டு வர்றாங்க. அதை யார் மூலமா கொண்டு வர்றாங்க? ராகு மூலமா தான். கம்யூனிகேஷன் துறை, யூடியூப், சோசியல் மீடியா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ராகு தான் காரணம். ராகு என்ற ஒரு பிரம்மாண்டம் இல்லைன்னா இந்த ஜோதிடம் இவ்வளவு தூரம் வெளியில யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவ்வளவு பேர் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு. சரிங்களா? அவர் வெளியில இதை கொண்டு வரனாலதான் இந்த மாதிரி எல்லாம் இப்படி தெரிய வருது எல்லாருக்குமே. சோ ராகு ஜோதிடத்துக்கு மிக இன்றியமையாது. ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி ராகுவோட சாரம் வாங்கியிருந்தாலோ ராகுவோட தொடர்பு கொண்டிருந்தாலோ அவருக்கு ஜோதிட ஞானம் தெல்ல தெளிவாக புலப்படும். சரிங்களா? நான் இது ஒரு 2-3 வீடியோல இதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். அடுத்தவங்களோட சீக்ரெட்ஸா அறியறதுல ராகு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். சரிங்களா? சோ ஜோதிடம் படிப்பதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும். ஆனால் அதை தொழிலாக எடுத்து செய்வதற்கு நிச்சயமா கிரக நிலைகளோட சப்போர்ட் வேணும். சோ இதுதான் அமைப்பு. இது மட்டும் இல்லாம சனியோட தொடர்பும் உங்களுக்கு ஜாதகத்துல கண்டிப்பா வேணும். ஏன்னா அது தொழில் அந்த வல்லமையை கொடுக்கறது சனிதான். பொது ஜன தொடர்பை கொடுக்கிறவர் சனி. அவர் ஜாதகத்துல வலுத்திருக்கணும். இல்லைன்னா அப்புறம் ஜோதிடம் நமக்கு அந்த பொது ஜன தொடர்பே இல்லைன்னா யாருக்கு போய் பலன் சொல்றது? சரிங்களா? சோ இந்த மாதிரி கிரக நிலைகள்
ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க தொழிலாவே செய்யலாம். படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்து யார் வேணாலும் அதை படிக்கலாம். சரிங்களா?